இப்படி மொட்டை கடதாசி எழுதுற துரோகிகளும் உலகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கதாமா நாட்டிலே இப்ப எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படியுமா ஒருத்தரை சொல்றது. ஆனா ராவ் பகதூர் ஒரு ஆளு சொல்றாரு. யாரு? உங்க விரலை கொண்டு உங்க கண்ணை குத்த நான் விரும்பலீங்க. சும்மா விளங்க முடிய சொல்லியா? சொன்னா உங்களுக்கு வேதனை, சொல்லலன்னா அந்த என் மேல பாய்வான். தர்ம சங்கடம் என் வேலை. பரவாயில்ல, தைரியமா சொல்லியா? இந்த மொட்டை கடைசி எழுதினதே உங்க கோவாடா. கோபால் என் பிள்ளையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. இதை நான் நம்பவே மாட்டேன். நானும் தான் நம்பல. ஆனா ராவ் பகதூர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கோவால பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டிக்கலான்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கடிதாசி எழுதி இருக்கிறாராம். இது தெரியாத ராவ் பகதூர் ஏமாந்து போய் பொண்ணை கோவாலனுக்கே கொடுத்துட்டாராம். அப்படியா? இது மட்டுமா? பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர் பெரிய பிஏ படிச்சவர் மாதிரி இஷ்டையில இப்படி நின்று பார்த்தாராம். முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு. மருவுக்கு போன இடத்துல தன் புட்டு எங்க வெளியாயிடுமோ சொல்லாமே ஓடி